ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 24/3/1985 அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு இப்பொழுது இல்லை என்றால் ஒரு பொழுதும் இல்லை. இப்பொழுது இல்லை என்றால் ஒரு பொழுதும் இல்லை. இன்று அன்பு நிறைந்த மற்றும் முழுமையாக சட்டப்படி நடக்கும் பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் கணக்கை பார்த்து கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு குழந்தையினுடைய சேமிப்பு கணக்கு எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாங்க. பாபா சொல்றாங்க, பிராமணன் ஆவது அப்படின்னா கணக்கை சேமிப்பது. பிராமணன் ஆவது அப்படின்னா கணக்கை சேமிப்பது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பிறவில சேமிப்பு செஞ்ச கணக்கினுடைய பிரகாரம் 21 பிறவிகள் பிராப்தியை அடைந்து கொண்டே இருப்பாங்க. 21 பிறவிகள் பிராப்தியை மட்டும் அடையறதில்லை, ஆனால் எந்த அளவு பூஜைக்குரியவர்களாக ஆகிறீங்களோ, அதாவது ராஜ்ய பதவிக்கு அதிகாரியாக ஆகிறீங்களோ, அந்த கணக்கினுடைய அனுசாரம் அரை கல்பத்தில் பக்தி மார்க்கத்தில் பூஜையும் ராஜ்ய பாக்கியத்தினுடைய அதிகாரத்தின் கணக்கின்படி நடக்கும்னு சொல்றாங்க பாபா. ராஜ பதவி சிரேஷ்டமாக இருக்குது அப்படின்னா பூஜைக்குரிய சொரூபமும் அந்த அளவு சிரேஷ்டமாக இருக்கும். அத்தனை எண்ணிக்கையில் பிரஜையும் உருவாகும். பிரஜைகள் தங்களுடைய ராஜ்ய அதிகாரி விஸ்வ மகாராஜா மற்றும் ராஜாவை தாய் தந்தையின் ரூபத்தில் அன்பு செய்வாங்க. அந்த அளவே பக்த ஆத்மாக்கள் கூட அந்த சிரேஷ்ட ஆத்மாவை மற்றும் ராஜ்ய அதிகாரி மகான் ஆத்மாவை அதே போலவே தன்னுடைய அன்புக்குரிய இஷ்ட தேவி அல்லது தேவதை என்று புரிந்து பூஜை செய்கிறாங்க. யார் 8 நம்பரில் அதாவது அஷ்ட ரத்தனத்தில் வராங்களோ அவங்க அந்த அளவு இஷ்ட மகான் தேவி தேவதையாக ஆக்குறாங்க. இந்த கணக்கின் பிரகாரம் இதே பிராமண வாழ்க்கையில் ராஜ்ய பதவியையும் பூஜைக்குரிய பதவியையும் அடையிறீங்க. அரைக்கல்பம் ராஜ்ய பதவி உடையவர்களாக ஆகிறீங்க. மேலும் அரைக்கல்பம் பூஜைக்குரிய பதவியை அடையிறீங்க. அந்த மாதிரி இந்த பிறவி வாழ்க்கை மற்றும் யுகம் முழு கல்பத்தின் கணக்கில் சேமிப்பு செய்வதற்கான யுகம்னு பாபா சொல்றாங்க. சேமிப்பு செய்வதற்கான யுகம் மற்றும் வாழ்க்கை ஆகினால உங்க அனைவருக்கும் ஒரு ஸ்லோகன் உருவாகி இருக்குது. அது நினைவிருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இப்போ இல்லை அப்படின்னா ஒரு பொழுதும் இல்லை. இது இந்த நேரத்தின் இந்த வாழ்க்கைக்காக வர்ணிக்கப்பட்டிருக்குது. இந்த ஸ்லோகன் பிராமணர்களுக்காகவும் இருக்குது அப்படின்னா அஞ்ஞானி ஆத்மாக்களை எழுப்புவதற்கான ஸ்லோகனும் இதுதான். ஒருவேளை பிராமண ஆத்மாக்கள் ஒவ்வொரு சிரேஷ்ட காரியம் செய்வதற்கு முன்பு சிரேஷ்ட எண்ணத்தை வைத்துக்கொண்டே எப்பொழுதும் இந்த ஸ்லோகனை, அதாவது இப்பொழுது இல்லை என்றால் ஒரு பொழுதும் இல்லை என்பதை நினைவு வைக்கிறாங்கன்னா என்ன ஆகும்? எப்பொழுதும் ஒவ்வொரு சிரேஷ்ட காரியத்தில் தீவிரமானவராகி முன்னேறி சென்று கொண்டே இருப்பாங்க. கூடவே இந்த ஸ்லோகன் எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. ஆன்மீக விழிப்புணர்வு இயல்பாகவே வந்துடுது. பின்பு செஞ்சிடலாம், பின்பு பார்த்து கொள்ளலாம், செய்யவும் வேண்டும், இந்த வாழ்க்கையில் இருக்கவும் வேண்டும், நாம் அந்த மாதிரி ஆகவும் வேண்டும் அப்படிங்கிற இந்த சாதாரண முயற்சி செய்வதின் எண்ணங்கள் தானாகவே முடிவடைஞ்சிடும். ஏன் அப்படின்னா இப்பொழுது இல்லை அப்படின்னா ஒரு பொழுதும் இல்லை என்பது நினைவில் வந்துடுச்சு. என்ன செய்யணுமோ அது இப்பொழுது செஞ்சிடுங்க. இதைத்தான் தீவிர முயற்சி செய்வது அப்படின்னு சொல்றதுங்கிறாங்க பாபா. நேரம் மாறுறதுனால சில நேரம் நல்ல எண்ணமும் மாறிடுது. நல்ல காரியத்தை எந்த ஊக்கத்துடன் செய்யணும் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்களோ அதுவும் மாறிடுது. ஆகினால பிரம்ம பாபா நம்பர் 1 செல்வதற்கான விசேஷமா அவரிடம் என்ன பார்த்தீங்க? எப்பொழுது என்பதில்லை, ஆனா இப்பொழுது செய்யணும். உடனடி தானம் மகா புண்ணியம் அப்படின்னு சொல்றது. ஒருவேளை உடனடியாக தானம் செய்யல அப்படின்னா யோசிச்சாங்க, நேரம் எடுத்துக்கிட்டாங்க, திட்டத்தை உருவாக்குனாங்க, பிறகு நடைமுறையில கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதை உடனடி தானம்னு சொல்ல மாட்டோம், தானம் என்று சொல்லுவோம். உடனடி தானம் மற்றும் தானத்தில் வித்தியாசம் இருக்குது. உடனடி தானம்
மகாதானம். மகாதானத்தின் பலன் மகானாக இருக்கும்னு பாபா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, எதுவரை எண்ணத்தை நடைமுறை செய்வது நான் செய்வேன், இப்பொழுது இல்லை கொஞ்ச காலத்துக்கு பிறகு செய்வேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ இந்த அளவு செய்துட்டு இருக்க, இந்த அளவு செய்து விடுகின்றேன் அப்படின்னு யோசிப்பது மற்றும் செய்து இதனிடையே என்ன நேரம் இருக்குதோ இந்த நேரத்தில் மாயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சிடுது. பாப்தாதா குழந்தைகளுடைய கணக்கை பல முறை பார்த்திருக்கிறாங்க. யோசிப்பது மற்றும் செய்வதற்கு இடையே என்ன நேரம் இருக்குதோ அந்த நேரத்தில் மாயா வந்துடுது. அப்படின்னா விஷயமும் மாறிடுது. உதாரணமாக, எப்பொழுதாவது உடலால் மனதால் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் கொஞ்ச காலம் கடந்ததுக்கு அப்புறம் என்ன 100% யோசிச்சாங்களோ அது செய்யும் நேரத்தில் மாறிடுது. நேரம் கிடைக்கிறதுனால மாயாவினுடைய பிரபாவம் ஆன காரணத்தினால, உதாரணமாக 8 மணி நேரம் ஈடுபடுத்துபவர் 6 மணி நேரம் ஈடுபடுத்துவாங்க. 2 மணி நேரம் குறைஞ்சிடும். சூழ்நிலைகளும் அதே மாதிரி ஆயிடுங்கிறாங்க பாபா. இந்த விதமாக பணம் செல்வத்தை பற்றி நான் 100 செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க, ஆனால் 50 செய்கிறாங்க. இந்த அளவு வித்தியாசம் ஏற்பட்டுடுது. ஏன்னா இடையில மாயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. பிறகு அநேக எண்ணங்கள் வருது. நல்லது, இப்பொழுது 50 செய்து விடுவோம், 50 பின்னால் செய்து விடலாம், எல்லாமே தந்தையுடையது தானே. ஆனால் உடல் மனம் செல்வத்தால் அனைத்திலும் உடனடியாக செய்யப்படும் தானம் மகா புண்ணியமாக ஆகுது. பலி கொடுக்கறாங்க அப்படின்னா உடனடியாக ஒரே வெட்டில் வெட்டப்படுவது தான் மகா பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்க இல்லையா? ஒரே வெட்டில் 2 துண்டாக ஆவதை மகா பிரசாதம்னு சொல்லுவாங்க. எப்படி ஆட்டை பலி கொடுக்கறாங்க, அது அதிகமாக கதறுது. இங்கே என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி செய்யலாமா அல்லது வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. இதுதான் யோசிப்பது என்பது. கதரும் மிருகத்தை ஒருபொழுதும் மகா பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி இங்கேயும் உடனடி தானம் மகா புண்ணியம் அப்படின்னு வர்ணனை இருக்குது இல்லையா? அது இந்த நேரத்தினுடையது. அதாவது யோசிப்பது மற்றும் உடனடியாக செய்து முடிப்பது. யோசித்து யோசித்து இருந்துடக்கூடாது. அநேக முறை அந்த மாதிரி அனுபவம் சொல்வாங்க. நான் இதைத்தான் யோசித்தேன், ஆனால் இவர் செய்து விட்டார், நான் செய்யலை. யார் செய்துடுறாங்களோ அவங்க அடைஞ்சிடுறாங்க. யார் யோசித்து யோசித்து இருந்துடுறாங்களோ அவங்க யோசித்து யோசித்து திரேதாயுகம் வரை சென்றுடுவாங்க. யோசித்து யோசித்து இருந்துடுவாங்க. இதே வீணான எண்ணம் தான். அது உடனடியாக செய்யலை. நல்ல காரியம் நல்ல எண்ணத்துக்காக உடனடி தானம் மகா புண்ணியம் அப்படின்னு மகிமை இருக்குது. சில நேரம் சில குழந்தைகள் பெரிய விளையாட்டை காண்பிக்கிறாங்க. வீணான எண்ணம் அந்த அளவு வேகமாக வருது. அதை அவர்களால் கட்டுப்படுத்த முடியல. பிறகு என்ன செய்வது, நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறுத்த முடியல. என்ன வந்ததோ அதை செஞ்சிட்டாங்க. ஆனால் வீணானவற்றிற்காக கட்டுப்படுத்தும் சக்தி வேண்டியதாக இருக்குது. ஒரு சக்திசாலியான எண்ணத்தினுடைய பலன் பல மடங்கு கிடைக்குது. அதே மாதிரி ஒரு வீணான எண்ணத்தின், அதாவது சோர்வு அடைவது, மனமுடைந்து போவது மற்றும் குஷி காணாமல் போவது, அல்லது நான் என்னவாக இருக்கிறேன் என்று தன்னையே புரிந்து கொள்ள முடியாத நிலை ஆகிய இவைகளினுடைய கணக்கும் ஒன்றுக்கு பல மடங்கு கணக்காக அனுபவமாகும். பின்பு விஷயமும் ஒன்றுமே இல்லை, ஆனால் குஷி இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. பெரிய விஷயமாக இருக்கவே இல்லை, ஆனால் நீண்ட நாட்களாக குஷி குறைஞ்சிடுச்சு. தனியாக இருக்க ஏன் மனம் விரும்புது அப்படின்னு தெரியல. எங்காவது சென்று விடலாமா? ஆனால் எங்கே செல்வது? தனிமை என்றால் தந்தையின் துணை என்று தனியாகவோ செல்லக்கூடாது இல்லையா? ஸ்தூலமாக தனிமையானவர்களாக ஆகிக்கோங்க, ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் தந்தையின் தனிமையானவராக ஒருபொழுதும் ஆகாதீங்க. ஒருவேளை தந்தையின் துணையிலிருந்து தனிமையானவர் ஆனீங்க, வைராக்கியமுடையவர், சோர்வுடையவர் ஆனீங்க அப்படின்னா இதுவும் மற்ற மடங்கள் மாதிரி ஆயிடும். பிராமண வாழ்க்கை இல்லை, இணைந்திருக்கீங்க இல்லையா? சங்கம யுகம் இணைந்து இருப்பதற்கான யுகம்.
அந்த மாதிரி அதிசயமான ஜோடி, அதாவது யுகல் முழு கல்பத்திலுமே கிடைக்காது. லட்சுமி நாராயணராக ஆகிவிட்டால் கூட, ஆனால் இந்த மாதிரியான ஜோடியாக இருக்காது. எனவே சங்கமிகத்தின் இணைந்த ரூபம், அதிலிருந்து ஒரு வினாடி கூட தனியாக பிரிய முடியாது. ஒருவேளை பிரிஞ்சிங்க அப்படின்னா எல்லாம் முடிந்தது. அந்த மாதிரி அனுபவம் இருக்கு இல்லையா? பிறகு என்ன செய்கிறாங்க? சில நேரம் கடற்கரைக்கு சென்று விடுவாங்க, சில நேரம் மொட்டை மாடிக்கும், சில நேரம் மலை உச்சிக்கும் சென்றுடுவாங்க. ஞானத்தை சிந்திப்பதற்காக மிக நன்றாக செல்லுங்க, அது வேறு விஷயம். ஆனால் தந்தை இல்லாமல் தனியாக செல்லாதீங்க. எங்கே போனாலும் தந்தையோடு போங்க. இது பிராமண வாழ்க்கையினுடைய உறுதிமொழி. பிறந்த உடனேயே இந்த உறுதிமொழியை கொடுத்திருக்கீங்க இல்லையா? உடன் இருப்போம், உடன் செல்வோம். காட்டிற்கும் கடற்கரைக்கும் செல்ல வேண்டும் என்று அப்படி இல்லை, உடன் இருக்கணும், உடன் செல்லணும். இந்த உறுதிமொழி அனைவரிடமும் மிக உறுதியாக இருக்குது தான் இல்லையா? திட எண்ணம் உள்ளவங்க எப்பொழுதும் வெற்றி அடைகிறாங்க. திடத்தன்மைத்தான் வெற்றிக்கான சாவி. எனவே இந்த உறுதிமொழியையும் திடமாக உறுதியானதாக செஞ்சிருக்கீங்க இல்லையா? எங்கு எப்பொழுதும் திடத்தன்மை இருக்குமோ அங்கு எப்பொழுதும் வெற்றி இருக்கும். திடத்தன்மை குறைகிறது என்றால் வெற்றியும் குறையுது. பிரம்ம பாபாவிடம் விசேஷமாக என்ன பார்த்திருக்கீங்க? உடனடி தானம் மகா புண்ணியம் என்று இதைத்தான் பார்த்தீங்க. பிறகு என்னவாகும் என்று அவர் எப்பொழுதாவது யோசிச்சது உண்டா? முதல்ல யோசிக்கணும், பிறகு செய்யணும் என்று அப்படி இல்லை. உடனடி தானம் மகா புண்ணியத்தின் காரணமா பிரம்ம பாபா நம்பர் 1 மகான் ஆத்மாவாக ஆனாங்க. ஆகினால நம்பர் 1 மகான் ஆத்மாவாக ஆனதனுடைய காரணத்தினால கிருஷ்ணரின் ரூபத்தில் நம்பர் 1 பூஜை நடந்துட்டு இருக்குது. இவர் ஒருவர் தான் அந்த மாதிரி மகான் ஆத்மா. யாருக்கு? குழந்தை பருவத்திலும் பூஜை, சிறு வயதிலும் பூஜை, இளமை பருவத்திலும் கிருஷ்ணா ராதா ரூபத்திலும் பூஜை, மேலும் 3வது கோபகோபியரினுடைய மகிமையும் மற்றும் பூஜையும் நடக்குது. 4வது லட்சுமி நாராயணருடைய ரூபத்திலும் பூஜை நடக்குது. இந்த ஒரே ஒரு மகான் ஆத்மாவுக்கு தான் பல ஆயுளின் ரூபத்தில், பலவிதமான சரித்திரத்தின் ரூபத்தில் மகிமை மற்றும் பூஜை நடக்குது. ராதாவுக்கும் மகிமை இருக்கு, ஆனால் ராதாவின் குழந்தை ரூபத்தில் ஒருபொழுதும் வைத்து ஆட்ட மாட்டாங்க. கிருஷ்ணரை ஊஞ்சலில் வைத்து ஆட்டுவாங்க. கிருஷ்ணரிடம் அதிக அன்பு வைப்பாங்க. கிருஷ்ணனுடன் இருக்கும் காரணத்தினால ராதாவுக்கும் பெயர் அவசியம் இருக்குது. இருந்தாலும் நம்பர் 1 மற்றும் 2 வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அப்படி நம்பர் 1 ஆனதின் காரணமாக என்ன ஆனார்? மகா புண்ணிய ஆத்மாக ஆனார். மகா புண்ணிய ஆத்மாவிலிருந்து மகான் பூஜைக்குரிய ஆத்மாவாக ஆகிட்டாங்க. உங்களினுடைய பூஜையிலும் மிகுந்த வித்தியாசம் இருக்குது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்படிங்கிறாங்க பாபா. சில தேவி தேவதைகளுக்கு விதிபூர்வமாக நடக்குது, மேலும் சிலருக்கு அப்படியே செய்ய வேண்டுமே அப்படின்னு நடக்குது. இதனுடையதும் மிகுந்த விஸ்தாரம் இருக்குது. பூஜைக்கும் மிகுந்த விஸ்தாரம் இருக்குது. ஆனால் இன்றோ அனைவரின் சேமிப்பு கணக்கை பார்த்து கொண்டிருந்தோம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஞானத்தினுடைய பொக்கிஷத்தை, சக்திகளின் பொக்கிஷத்தை, சிரேஷ்ட எண்ணங்களின் பொக்கிஷத்தை எந்தளவு சேமிச்சிருக்கிறாங்க, மேலும் நேரத்தினுடைய பொக்கிஷத்தை எந்தளவு சேமிச்சிருக்கிறாங்க, இந்த 4 பொக்கிஷங்களையும் எந்தளவு சேமிச்சிருக்கிறாங்க என்ற கணக்கை பார்த்து கொண்டிருந்தோம். ஆகினால இப்போ இந்த 4 விஷயங்களின் கணக்கை நீங்க சோதனை செய்யுங்க. பிறகு பாப்தாதாவும் முடிவையும் என்ன பார்த்தோம்னு சொல்வாங்க. மேலும் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் சேமிப்பு செய்வதற்கான மற்றும் அதனுடைய பிராப்திக்கும் என்ன சம்பந்தம், மேலும் எப்படி சேமிப்பு செய்யணும் அப்படிங்கிற இந்த அனைத்து விஷயங்கள் பற்றி பின்பு சொல்வோம் அப்படிங்கிறாங்க பாபா. புரிந்ததான் கேட்குறாங்க. நேரமோ எல்லைக்கு உட்பட்டது தான் இல்லையா? தந்தை வருவதும் எல்லைக்கு உட்பட்டதில் தான். தன்னுடைய உடலும் இல்லை, கடனாக எடுக்கப்பட்ட உடல், தற்காலிகமாக பங்கை செய்வதற்கான உடல். எனவே நேரத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாப்தாதாக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் சந்திப்பதில், ஒவ்வொரு குழந்தையும் மிக இனிமையான ஆன்மீக நறுமணத்தை எடுப்பதிலும் மகிழ்ச்சி வருது. பாப்தாதாவோ ஒவ்வொரு குழந்தையின் 3 காலங்களையும் தெரிஞ்சிருக்கிறாங்க இல்லையா? மேலும் குழந்தைகள் தன்னுடைய தற்காலத்தை மட்டும் அதிகமாக தெரிஞ்சிருக்கீங்க.
ஆகையினால சில நேரம் அப்படியும் சில நேரம் வேறு மாதிரியும் ஆகிடுறீங்க. ஆனால் பாப்தாதா 3 காலங்களையும் தெரிந்திருக்கும் காரணத்தினால இவர் சென்ற கல்பத்தின் உரிமை பெற்றவர் என்று அதே பார்வையோடு பார்க்குறாங்க. இவர் அதிகாரி இப்போ கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறார், ஆனால் கண்டிப்பாக உறுதியாக ஆகியே விடுவார். சிரேஷ்ட எதிர்காலத்தை பார்க்கிறார். ஆகினால தற்சமயத்தை பார்த்தும் பார்ப்பதில்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையின் விசேஷத்தை பார்க்குறாங்க. எந்த விசேஷமும் இல்லை என்று அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களா? முதல் விசேஷமோ இங்கு வந்து சேர்ந்துட்டீங்க, அதுதான். வேறு எதுவும் இல்லாமல் இருந்தாலும் நேர் எதிரில் சந்திப்பதற்கான இந்த பாக்கியம் ஒன்றும் குறைந்தது அல்ல. இதுவும் விசேஷம்தான். இது விசேஷ ஆத்மாக்களின் சபை. எனவே விசேஷ ஆத்மாக்களின் விசேஷத்தை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறாங்க. நல்லது. எப்பொழுதும் உடனடி தானம், மகா புண்ணியம் என்ற சிரேஷ்டமான எண்ணத்தை வைக்கக்கூடிய, எப்பொழுது என்பதை இப்பொழுது என்று மாற்றக்கூடிய, எப்பொழுதும் நேரத்தின் வரதானத்தை தெரிந்து வரதானங்களினால் பையை நிரப்பக்கூடிய, எப்பொழுதும் பிரம்ம பாபாவை பின்பற்றி பிரம்ம பாபாவுடன் சிரேஷ்ட ராஜ்ய அதிகாரி, சிரேஷ்ட வாழ்க்கை பதவி அதிகாரியாக ஆகக்கூடிய, எப்பொழுதும் தந்தையுடன் இணைந்திருக்கக்கூடிய, அந்த மாதிரியான எப்பொழுதும் துணைவர்களாக இருக்கும் குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் தந்தையை துணையாக வைத்து நடந்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். விடை பெறக்கூடிய நேரத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பு நினைவுகளை கூறிக்கொண்டே பாப்தாதா சொல்கிறாங்க. பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பு நினைவுகளை அனுப்புகிறாங்க. ஒவ்வொரு ஸ்தானத்தின் அன்பான குழந்தைகள் அன்புடன் சேவையில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறாங்க. மேலும் அன்பு எப்பொழுதுமே முன்னேற்றி கொண்டே இருக்கும். நீங்கள் அன்போடு சேவை செய்கிறீங்க. ஆகையினால யாருக்கு சேவை செய்கிறீங்களோ அவங்களும் தந்தையின் அன்புக்குரியவராக ஆகிடுறாங்க. அனைத்து குழந்தைகளுக்கும் சேவை செய்வதற்கான வாழ்த்துக்கள் உரித்தாகுங்கிறாங்க பாபு. மேலும் கடினமாக உழைப்பதற்காக அல்ல, ஆனால் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் உரித்தாகுக. ஏன்னா பெயர் கடும் உழைப்பு, ஆனால் இருப்பதே அன்பு. எனவே யார் நினைவிலிருந்து சேவை செய்கிறாங்களோ அவங்க தன்னுடைய நிகழ்காலத்திற்கும் மேலும் எதிர்காலத்துக்கும் சேமிக்கிறாங்க. ஆகையினால இப்பொழுதும் சேவைக்கான குஷி கிடைக்குது, மேலும் எதிர்காலத்திலும் சேமிப்பாகுது. சேவை இல்லை, ஆனால் அழியாத வங்கியில் தன்னுடைய கணக்கில் சேமிப்பு செஞ்சீங்க. சிறிதளவு சேவை செஞ்சீங்க, ஆனால் அது சதா காலத்துக்காக சேமிப்பு ஆயிடுச்சு. அப்படின்னா அந்த சேவை என்னவாக ஆச்சு? சேமிப்பாக ஆச்சு இல்லையா? ஆகையினால அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா அன்பு நினைவுகளை தந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க ஒவ்வொருவரும் தன்னை சக்திசாலியான ஆத்மா என்று புரிந்து கொண்டு முன்னேறி சென்றீங்க அப்படின்னா சக்திசாலியான ஆத்மாக்களுக்கு வெற்றி எப்பொழுதுமே நிச்சயமாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பெயரோடு இந்த விசேஷ அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது டெல்லி பாண்டவ பவனில் டெலக்ஸ் மிஷன் வைக்கப்பட்டிருக்குது. ஆகையினால டெல்லியில் இருக்கும் பாண்டவ பவன் அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா சேவைக்கான விசேஷ வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சாதனமும் சேவைக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. சாதனத்துக்காக வாழ்த்துக்கள் இல்லை, சேவைக்காக வாழ்த்துக்கள் பாப்தாதா சொல்கிறாங்க. எப்பொழுதும் இந்த சாதனங்கள் மூலமாக எல்லைக்கு அப்பாற்பட்ட அழியாத சேவையை செய்து கொண்டே இருப்பீங்க. மிகவும் குஷியோடு இந்த சாதனத்தின் மூலமாக உலகத்தில் தந்தையின் செய்தியை அனுப்பி கொண்டே இருப்பீங்க. ஆகினால குழந்தைகளுக்கு சேவையின் ஊக்கம், உற்சாகம் மற்றும் குஷி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாப்தாதா பார்த்துட்ருக்குறாங்க. இதே குஷியோடு எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டே இருங்க. பாண்டவ பவனிற்காக அனைத்து வெளிநாட்டினரும் குஷியின் சான்றிதழை கொடுக்கிறாங்க. இதைத்தான் தந்தைக்கு சமமாக விருந்தினரை உபசரிப்பதில் எப்பொழுதும் முன்னுக்கு இருங்க. எப்படி பிரம்ம பாபா எந்தளவு விருந்தினரை உபசரித்து காண்பித்திருக்கிறாங்க, அப்படி விருந்தினர்களை கவனிப்பதில் தந்தையை பின்பற்றுபவர்கள் தந்தையை வெளிப்படுத்துகிறாங்க, தந்தையின் பெயரை பிரத்யட்சம் செய்கிறாங்க. ஆகினால பாப்தாதா அனைத்து பக்கங்களில் இருந்தும் அன்பு நினைவுகள் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. மறுநாள் அமிர்த வேலை
6 மணிக்கு பாப்தாதா மீண்டும் முரளி சொல்கிறாங்க. மேலும் அன்பு நினைவுகளும் கொடுக்குறாங்க. 25/3/1985 அன்று பாபா சொல்கிறாங்க, இன்றைய தினம் எப்பொழுதும் தன்னை டபுள் லைட் அப்படின்னு புரிந்துக்கிட்டு பறக்கும் கலையினுடைய அனுபவத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்மயோகியினுடைய பங்கை செய்து கொண்டோம். செயல் காரியம் மற்றும் யோகாவினுடைய சமநிலை சக்திசாலியாக இருந்ததா அப்படின்னு சோதனை செய்யணும். ஒருவேளை செய்யும் காரியம் சக்திசாலியாக இருந்தது, ஆனால் நினைவு குறைவாக இருந்தது என்றால் சமநிலை இல்லை. மேலும் நினைவு இருந்தது, காரியம் சக்திசாலியாக இல்லை அப்படின்னாலும் சமநிலை இல்லை. ஆகையினால காரியம் மற்றும் நினைவின் சமநிலையை வைத்து கொண்டே இருங்கிறாங்க பாபா. முழு நாளும் இதே உயர்ந்த நிலையில் இருக்கிறதுனால தன்னுடைய கர்மாதீத்த நிலை அருகில் வருவதற்கான அனுபவம் செய்வீங்க. முழு நாளும் கர்மாதீத்த நிலை மற்றும் அவ்யக்த பரிஸ்தா சொரூப நிலையில் நடந்து கொண்டே இருங்க. மேலும் கீழே உள்ள நிலைக்கு வராதீங்க. இன்று கீழேயே வராதீங்க, மேலேயே இருங்க. ஒருவேளை யாராவது பலகீனத்தின் காரணமாக கீழே வந்துவிட்டாலும் கூட ஒவ்வொருவருக்கும் நினைவூட்டி சக்திசாலியாக ஆக்கி அனைவரும் உயர்ந்த நிலையை அனுபவம் செய்யுங்க. இதுதான் இன்றைய நாளுக்கான வீட்டுப்பாடம் அதிகமாக இருக்குது, படிப்பு குறைவாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தையை பின்பற்றி நடக்கக்கூடிய, எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக ஆவதின் லட்சியத்தை கடைபிடித்து முன்னேறி செல்லக்கூடிய பறக்கும் கலையின் அனுபவம் நிறைந்த குழந்தைகளுக்கு தந்தையின் இதயபூர்வமான அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. இனிமையான நிலை மூலமாக தந்தையின் அருகாமையை சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய மகானாத்மா ஆகுக. இனிமையான நிலை மூலமாக தந்தையினுடைய அருகாமையை சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய மகான் ஆத்மா ஆகுக. மகான் ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, இனிமையான நிலை மூலமாக தந்தையினுடைய அருகாமையை சாட்சாத்காரம் செய்விக்கணும். எந்த குழந்தைகளின் எண்ணத்திலும் இனிமை, பேசும் வார்த்தைகளிலும் இனிமை, மேலும் செய்யும் காரியங்களிலும் இனிமை இருக்குதோ அவங்க தான் தந்தையின் அருகில் இருக்கிறாங்க. ஆகினால தந்தையும் அவங்களை இனிமேலும் இனிமையான குழந்தைகளே அப்படின்னு தினசரி சொல்கிறாங்க. மேலும் குழந்தைகளும் பதிலுக்கு இனிமேலும் இனிமையான பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த தினசரி சொல்லப்படும் இனிமையான வார்த்தை இனிமையால் நிரம்பியவராக ஆக்கிடுது. அதே மாதிரி இனிமைத்தன்மையை பிரத்யட்சம் செய்யும் சிரேஷ்ட ஆத்மாக்கள் தான் மகான் ஆத்மாக்கள். இனிமைத்தன்மை தான் மகான் தன்மை. இனிமைத்தன்மை இல்லை என்றால் மகான் தன்மையின் அனுபவம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. அடுத்தது ஸ்லோகனில் சொல்கிறாங்க, எந்த ஒரு காரியத்தையும் டபுள் லைட் ஆகி செஞ்சீங்க அப்படின்னா மன மகிழ்ச்சியுடன் பொழுதுபோக்காக அனுபவம் செய்வீங்க. எந்த ஒரு காரியத்தையும் டபுள் லைட் ஆகி செய்தீர்கள் என்றால் மன மகிழ்ச்சியுடன் பொழுதுபோக்காக அனுபவம் செய்வீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா.